ஹாய், இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்க்கலாமா? என்னென்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரோட்டு கடை ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாமா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே ஹோம் ஸ்டைல்லே பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், சின்ன அரிசி கூட எடுக்கலாம். எண்ணெய், சிக்கன் 65 ரெடி பண்ணது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, அப்புறம் காய்கறி, அப்புறம் கரம் மசாலா, சோயா சாஸ், சில்லி சாஸ். ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்து கறியை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையில் வந்து வாங்கிட்டு வந்து கழுவி வச்சாச்சு. ஸோ கழுவிட்டு அதோட ஃப்ளஷ்ஷை மட்டும் வந்து தனியாக வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கான மசாலா வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா அண்ட் சிக்கன் 65 பொடி, அதுக்கப்புறம் வந்து உப்பு, இது மட்டும் போட்டு நல்லாவே பிணையும் போது இறுக்கமாக வரும். ஸோ மைதா சேர்த்ததுனால இறுக்கமாக வர்றதுனால தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ ஒன்ஸ் ஊற்றி பிணைஞ்சிட்டு திரும்ப பாத்திரம்னு திரும்ப ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் நைட்டுக்கு சேர்ந்தே தான் இது வந்து செய்ய போகிறேன். ஸோ இது ஃப்ரைட் ரைஸ் வந்து 2 பேர் அளவுக்கு நான் செய்ய போகிறேன், ஆஃப்டர்நூனும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1.5 கிளாஸ் வந்து அரிசி வந்து எடுத்துக்கிறேன். பிரியாணி அரிசி எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1.5 கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கழனி பனைஞ்சி கீழே வந்து ஊற்றிடலாம். ஸோ ஊற்றினதுக்கப்புறமா அரிசி வந்து வடிக்க போகிறதுனால எப்பவும் போல் அரிசி வேகிற மாதிரி ஒரு 45% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த சட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பும் பற்ற வச்சுட்டு உப்பு வந்துட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கேரட்டு, கோஸு, பீன்ஸு, கொடமிளகா, இது எல்லாத்தையுமே வந்து வெஜ்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாகவே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொடமிளகாவில் வந்து நான் வந்து உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். ஏன்னா காரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உள்ள விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையுமே வந்துட்டு சின்னதாகவே கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே சாப்பாடுமே வெந்துருச்சு. ஸோ சாப்பாடை வந்து ஆற வைக்கிறதுக்காக ஜல்லாடையில் போட்டு தண்ணி எல்லாத்தையும் வடித்து நல்லாவே வந்துட்டு விரிச்சு விட்டேன் எல்லா பக்கமும். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் போட்டு. ஸோ ஃப்ரை பண்ணி அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி வந்துட்டு நல்லாவே திருப்பி போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றி ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முட்டையை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 முட்டை எடுத்து அதை வந்துட்டு தேவையான அளவு, முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்துட்டு சும்மா ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும். ஸோ அதை வந்து நல்லாவே போட்டு நல்லாவே வந்துட்டு கிளறிடுறேன். முட்டை வந்து நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் நான் வந்து பெப்பர் வந்து தூவிக்கிறேன். ஸோ பெப்பர் போட்டதுக்கப்புறமும் நல்லாவே வந்துட்டு வதக்கிடுறேன். ஸோ அந்த பெப்பர் வந்துட்டு எல்லா முட்டையிலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் வந்து வதக்கிட்டு ஸோ அந்த முட்டையை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிரும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 4 வெஜ்ஜஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த 4யுமே வந்துட்டு எண்ணெயில் மட்டுமே தான் வதக்க போகிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா இது வந்துட்டு சொதன்னு ஆகிடும், குழுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா கேப்சிகம் இருக்குது அண்ட் தென் கேபேஜ் இருக்கிறதுனால இது வந்துட்டு சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு வந்து போட்டுக்கிறேன். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஸோ உப்பையும் போட்டு நல்லாவே வந்துட்டு உப்பு வந்து எல்லா காய் மேலேயும் படுற அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கிறேன். ஸோ உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எவ்வளோ இருக்கோ, நம்ம கம்மியாக போட்டாலுமே அதுக்கான டேஸ்ட் வந்து வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் எல்லாத்துக்கு மேலேயுமே நான் வந்து படுற மாதிரி நல்லாவே வந்து விரவிட்டு க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது. ஸோ க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதையுமே வந்துட்டு எல்லா காய் மேலேயும் போடுற அளவுக்கு விதவிட்டு ஸோ முட்டை வந்து 2வது வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முட்டையும் போட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் வந்து நல்லாவே வந்து பரட்டிடுறேன். ஸோ பரட்டினதுக்கப்புறம் கரம் மசாலா நான் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2.5 ஸ்பூன் கரம் மசாலையும் போட்டு நல்லாவே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா வேகிறதுக்காக சும்மா லேசாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன்.
சரியா, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வற்றினதுக்கப்புறம் சிக்கனை வந்து குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த சிக்கனையும் போட்டு அந்த மசாலாவோட நல்லாவே வந்துட்டு பரட்டி எடுத்துக்கிறேன். சரியா, நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் சிக்கனை. ஒரு இடம் விடாமல் நல்லாவே, ஏன்னா மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் சில்லி சாஸு, உப்பு எல்லாமே படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அரிசி, நம்ம ஆற வச்ச அரிசியை வந்து உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அந்த அரிசியை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டாமல் பூ போல் நம்ம வந்து அதை வந்து பரட்டி விடணும். ஸோ கிண்டனோன்னா அரிசி வந்து ஆல்ரெடி குக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அது வந்து உடஞ்சிரும், அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கரண்டி கூட செக் பண்ணிக்கோங்க உடையாத மாதிரி. ஸோ அதனால் இந்த கரண்டி வச்சு கூட கிளறுங்க, நல்லாவே உடையாமலே வரும். ஸோ கிளறுனதுக்கப்புறம் நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றோட ஒன்று அந்த சிக்கன், வெஜ்ஜஸ், மசாலாவோட அரிசியை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்பூன் சோயா சாஸுமே எல்லா மேலேயுமே படுற மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடியிலேருந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், உடஞ்சிரவும் கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டது வந்து முட்டைக்கு, இது வந்து சாப்பாட்டுக்காக பெப்பர் தூள் வந்து சேர்த்து இதையுமே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடி இருக்குது. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே உடையாமல் நல்லாவே பூ போலேயே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரைட் ரைஸ் பொடி வேகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மூடி வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஸோ அது வந்து நல்லாவே வெந்து ஸ்மெல் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் வெந்ததுக்கப்புறம். ஸோ அதுவே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கான லஞ்சை வந்து சூப்பராக தட்டில் போட்டு ஹோம் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடையில் வாங்குகிற மாதிரியே இருந்தது. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.